கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து. மேல இருக்கிற ஃபேனா பண்ணிட்டு மேல இருக்கிற ஃபேன்லாம். கர்த்தர் நமக்காக பின்னாடி மட்டும் விட்டு யாவையும் அவர் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாய கர்த்தர். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த காரியத்தை சொல்லுகிறார். எதெல்லாம் அவர் வாழ்க்கையில் செய்தார், தாவீதினுடைய வாழ்க்கையில் தேவன் எதையெல்லாம் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவரே சொல்லுகிறார் அவனுக்கு செய்த காரியத்தை. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை சொல்லுகிறார். வாசிங்க. நீ போன எவ்விடத்திலும், நீ போகிற எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, உனக்கு முன்பாக நான் நிர்மூலமாக்கினேன். பூமியில் போதும். அல்லேலூயா. இங்கே முதல் குறிப்பு பார்க்கும்போது ஆண்டவர் இங்கே உன்னிடத்தில் சொல்லுகிற காரியம், உனக்கு முன்பாக இருந்த உன் சத்துருக்களை எல்லாம் ஆமென் உனக்கு முன்பாக நான் நிர்மூலமாக்கினேன் என்று சொல்றார். அல்லேலூயா. தேவன் அவனுக்காக செய்த காரியம், தேவன் நமக்காக செய்கிற காரியங்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படியே பின்னாடி தள்ளி உட்காருங்கம்மா, தள்ளி உட்காருங்க. பாப்பா குரல் கொடு, கவனிக்கவே இல்லை பாரு. அந்த ஒரு பாப்பா மட்டும் அப்படி கூட்டு உட்கார வச்சு மிஸ்ஸி, சின்ன பிள்ளைய மட்டும் உன் பக்கத்தில் உட்கார வச்சு. யாரும் எழுந்து போகக்கூடாது, சரியா பேசக்கூடாது. கவனிங்க. தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். அவன் சத்துருக்களை எல்லாம் தேவன் உனக்கு முன்பாக இருந்த சத்துருக்களை எல்லாம் நான் நிர்மூலமாக்கினேன் அப்படின்றார், அழித்து போட்டேன்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு அவர் செய்த காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஜெபம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் 57வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் இதை சொல்வார் பாருங்க. இதே வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுவார். வாசிங்க. 57ஆம் சங்கீதம் 2வது. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அல்லேலூயா. அதே வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணி சொல்றார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அல்லேலூயா. எதுக்கு கூப்பிடுறார்? கீழே என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி, அவர் எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை அவர் ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். எப்படி இருக்கு ஆத்துமா? சிங்கங்களின் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிறாராம். தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறாராம். அவர்கள் பற்கள் எப்படி இருக்கு? ஈட்டிகளும். பேச்செல்லாம் எப்படி இருக்கு? ஈட்டியை போல இருக்கு, அம்புகளை போல இருக்கு. அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. பயங்கரமான மனிதர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? என்னை விழுங்க பார்க்கிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள். அடுத்து சொல்றார், தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளோ உமது மகிமை. வசனத்தை பாரு, பைபிளை பாரு தம்பி. டேய், இங்க என்ன வேடிக்கை பார்க்குற? படிக்க தெரியுமா தெரியாதா உனக்கு? பைபிளை பாரு. சங்கீதம் எடுத்தியா? அவங்க வாசிக்கிறாங்கல்ல, வசனத்தை பாரு. எல்லாரும் வசனத்தை கவனிங்க. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். அதுதான் ரொம்ப அருமையான வார்த்தை. கையில தட்டி சொல்லுங்க பாப்போம். ஜெபத்தின் முடிவு என்ன? எனக்கு முன்பாக குழியை வெட்டினார்கள், கடைசியா அதில் அவர்களே விழுந்தார்கள். கையை தட்டி சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணினா அவன் உனக்கு வெட்டுற குழியில் அவன் விழுவான். நீ ஜெபம் பண்றதை விட்டா நீ விழுந்துருவ. அவன் செய்து முடிக்கிற தேவனை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்றார். கூப்பிட்டு சொல்றார், எவ்வளோ இருந்தது, பட்களெல்லாம் எப்படி இருக்குது, ஈட்டியை போல இருக்குது.
அவங்க நாவு எப்படி இருக்குது? பட்டயத்தை போல இருக்கு. சிங்கத்தின் நடுவில் இருக்கிறது போல இருக்கிறேன். அவங்க நெருப்பின் நடுவில். இப்படிலாம் சுற்றியும் சத்துருடைய எதிர்ப்புகள் பலமாக இருக்கு இல்லையா? இதை நடுவில் தேவ சமூகத்தில் ஜெபிச்சதுனால அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கடைசியாக முடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு? அவர்கள் குழி வெட்டினாங்க. எனக்கு எதிராக குழி வெட்டினாங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறார். எதிராக இருந்தாங்க, அதில் அவங்களே விழுந்து போனாங்க. உனக்கு எதிராக செயல்பட்டவன் விழுந்துருவான். நீ ஜெபிக்கிறாளா இருந்தால் கர்த்தர் எப்படி உன்னை எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நீ எங்கேயுமே தடுமாறிட மாட்ட. எங்கேயுமே உன் வாழ்க்கை தவறி போயிடாது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். தவறி போயிட மாட்டோம், தடுமாறிட மாட்டோம். எதுலையுமே ஜெபிக்கிற ஆளை ஆண்டவர் எப்படியாவது வழி நடத்துவார். ஆண்டவர் நல்ல கையை வைத்து சொல்லுங்க. ஜெபிக்காதால் எங்காவது சொருகிடுவாங்க போயிட்டு. ஒரு நாளில் ஒரு நாள் நல்லா கவனிக்கணும். பல நேரம் சொல்லிக்கிறேன், நீங்களே யோசித்து பாருங்க. ஜெபிக்காதால் நீங்களே யோசிங்க. ஏதாவது ஒன்று பாவத்திலேயாவது அகப்பட்டிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருப்பீங்க. ஜெபிக்காதால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுங்க. இந்த பைபிளை நான் மூடி வச்சுட்டு போயிடுறேன். சோத்திராலையில் எவ்வளோ செய்கிறத விட்டு இறங்கி போயிடுறேன் அப்படின்றேன். உண்மை. ஏதாவது ஒரு சிக்கல் இருப்பீங்க, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். இல்லைன்னா மாம்சத்தில் விழுந்து ஏதாவது ஒரு பாவத்தில் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டுவாங்க. ஜெபிக்கா தேவனோட விசுவாசமாக, தேவனோட இராத ஆட்கள், ஜெபத்தில் இராத ஆட்கள் விசுவாசமாக கூட அதை சேர்த்துக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அதான் பஸ்ஸாரால சொன்னால் இங்கேயும் சொல்கிறேன், விசுவாசமாக சொல்கிறது விளங்குதான் உங்களுக்கு? கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மனசாட்சி இன்னைக்கு பேசணும். நீ இதிலேருந்தெல்லாம் வெளியில் வரணும், ஆண்டவர் உன்னை மன்னிக்கணும், பரலோக வாழ்க்கைக்கு இன்றைக்கி போகணுன்னா இன்னைக்கே நீங்கள் மனம் திரும்பி ஆகணும். கையை உயர்த்தி நல்லா சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கே மனம் திரும்பணும். இன்றே ரட்சணிய நாள். சத்தமாக சொல்லுங்க. எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் விட்டு வெளியில் வந்துடணும். எவ்வளோ பெரிய கொடுமையான காரியமாக இருந்தால் விட்டு வந்துடு. பரலோகம் முக்கியமா நரகம் முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. அழகாக சொல்லிட்டார் யோவான் ஸ்நானகன். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது, கோதுமை மணியோ களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கிடிக்கு கொண்டு போவார். ரெண்டும் அவர் தான் செய்ய போகிறார். உன்னை பரலோகத்துக்கு போன்றார், உன்னை நரகத்துக்கு போகின்றார். எங்கே நம்ம போக போகிறோம்? அவர் சீக்கிரம் வரத்தான் போகிறார், நியாயம் விசாரிக்க தான் போக போகிறார் நம்மளை. சொல்லுங்கள் கையை உயர்த்தி. நீயும் நானும் 2 பேரை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். நானே வரமாட்டேன் அப்படின்ற சந்தேகம் உனக்கு எனக்குள்ள இருக்கவே கூடாது. தேவனோட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த வாடகோட ஒரு தம்பிகிட்ட சொன்ன, எப்பா என்ன திருவந்துக்கு ஏன் வரல? தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். நம்ம உடன்படிக்கை மீறிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் கர்த்தருடைய நாளே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆராதனைக்கு வராதவங்கள கல்லடிச்சு கொள்ளணும். மோசே போய் ஆண்டவரே என்ன செய்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இப்படி ஊர் சுற்றிட்டு விறகு பெருக்கிட்டு இருக்கிறான், என்ன பண்ணுறது? அவனை கல்லால் அடித்து கொள்ளுங்கன்றார். அப்போ தான் மற்றவனுக்கு பயம் வரும்ட்டார். கடுமையான தண்டனை ஆண்டவர் கொடுத்தார். பஸ்கா பண்டிகை ஆசாரிக்காதவனுடைய ஆத்மா அறுப்புண்டு போகும்னார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நம்ம, அவருடைய மீட்பை பந்தியை நம்ம அசட்டை பண்ணுனா, கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணிடக்கூடாது. இதுதான் உன்னை பிழைக்க செய்கிறது, இதுதான் நித்தியத்துக்கு உன்னை கொண்டு போக. இல்லையா? கர்த்தருடைய பந்தி இங்கே வைக்கிறதுனால இங்கே கை காட்டுறேன், நீங்கள் என்ன இங்கே கை காட்டுறாருன்னு பார்க்காது. சொல்கிறது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்களேன். தேவ சபை இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து பாருங்கள், ஜெபிச்சு பாருங்கள், வேத வாசித்து கர்த்தருடைய சபை கூடி வரதை விடாமல் பந்தியில் பங்கு பெற்று நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பயணம் பண்ணி பாருங்கள். உன் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தால் அத்தனையும் மாற்றி, எவ்வளோ பெரிய சத்துருடைய எதிர்ப்புகள் வந்தால் அத்தனையும் மாற்றி கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டே இருப்பார். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை தேவன் என்ன பண்ணுவார்? மகிமையாய் உன்னை நடத்திக்கிட்டே இருப்பார். உன் வாழ்க்கை அற்புதமாக கடினமாக போகாது, போராட்டமாக போகாது. இன்னைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, இதை தூக்கி அதில் போடு, அதை தூக்கி இதில் போடு. இல்லையா சொல்லுங்க. ஃபோன் போட்டால் எடுக்காத அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லையா? சோத்திரம். அவனுக்கு பதில் சொல்லணும், இவனுக்கு பதில் சொல்லணும், அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஃபோன் எடுக்க மாட்டான் சில பேர். எவன் ஃபோன் போட்டால் தைரியமாக எடுத்து பேசணும். சொல்லுங்களே இல்லையா? அதான் நல்ல வாழ்க்கை. சொல்லுங்க, அதான் நல்ல வாழ்க்கை.
அப்புறம் ஃபோன் இருக்குது, வீட்டில் எல்லாம் தான் இருக்குது, ஃபோன் போட்டால் நான் எடுத்து பேசுறதுக்கு பயம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில பேருக்கு வீடு எங்கே இருக்கிறான்னு தெரியாது. ஏன்? நிறைய பேருக்கு துட்டு கொடுக்கணும். ஆவியானவர் பேசுகிறார், கவனிக்கணும். நீ எல்லாரும் ஏமாத்திட்டீங்க வந்து உட்காந்து திருவிந்த எடுத்தேன்னா பரலவம் போயெல்லாம் நினைக்காத. ஊரெல்லாம் துட்டு கொடுக்கணும், அப்புறம் வீடு எங்க இருக்குன்னு தெரியாது எவனுக்கும். மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும், வாங்கணுன்ற தோன் போய் திருப்பி கொடுத்துடணும். சோத்திரம். சொல்லுங்க பார்ப்போம், கையை வைத்து சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பலம். அல்லேலூயா. கர்த்தர் பார்ப்பார் எல்லாத்தையும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மனம் திரும்பணும். ஒப்பு கொடுத்து பாருங்க, ஜெபம் பண்ணிப்பார். அறிவில் ஓடாத, தேவனை விசுவாசித்து ஓடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றங்களை செய்வார். தெரிந்து கொண்டார், உன்னை முன்குறித்தார், தாயின் கருவில் உன்னை அழைத்தார். இன்னைக்கு இரக்கமுள்ளவராய், அன்புள்ளவராய், உன்னை நேசிக்கிறவராகத்தான் இருக்கிறார். நம்ம தான் விளங்கவே மாட்டோம். இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். கையை வைத்து அல்லேலூயா. இது சத்தியமே அல்ல, ஆனால் உங்களுக்கு சில ஆலோசனைகளாய் சொல்ல வேண்டியதாக இருக்கு. விளங்கிட்டீங்களா உங்களுக்கு? அப்போது தேவனுடைய சமூகத்தில் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எதையுமே நீங்கள் செய்ய தேவையில்லைங்க. தேவனுடைய பிள்ளையாக நம்ம எப்போ மாறிட்டோமோ, நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். விளங்குதாங்க? கையை தட்டி சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நீ பெருசாக எதையும் செய்ய தேவையில்லை. அன்றாடும் உன் கடமையை, வீட்டு வேலையை, உன் பணியை செய்துட்டு தேவனை சார்ந்துட்டே இருந்தால் போதும். கர்த்தர் புதிய வழிகளை, வாசல்களை திறந்து உன் அற்புதமாக போஷித்து, உன்னை காப்பாற்றி, உன்னை ஆதரித்து, உன் பிள்ளைகளை படிக்க வச்சு, உன் சந்ததியை, உன் தலைமுறையை, உன் எதிர்காலத்தை அவர் கிருபையாக நடத்திக்கிட்டே தான் வருவார். கையை தட்டி நல்லா விசுவாசமாக சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மகிமையாக நடத்துவார். உன்னை அழைச்சார் அவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தார், உன்னை தெரிந்து கொண்டார் அவர். இன்றைக்கு உன் மேலே இரக்கமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உன்னோடு பேசுகிறார். ஏன்டா வான்றார், என்கிட்ட வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்டா வா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நான் கிரியை செய்கிறேன். எவ்வளோ சிக்கல் இருக்கட்டும், எவ்வளோ நெருக்கம் இருக்கட்டும், எவ்வளோ சத்துருக்கள் போராட்டம் இருக்கட்டும், எந்த பிரச்சனை இருக்கட்டும், எங்கிட்ட வா. இன்னைக்கு தினமும் ஏன் சமூகத்துக்கு வா, ஏன்ட்டு ஆலோசனை கேள், என்னுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்கின்றார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஆண்டவர் அதுதான். அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அங்கே போராட்டங்க, அந்த மனுஷனால் போராட்டம், இவன் போராட்டம், அவன் போராட்டம், சத்துருக்கள் நிறைய எழுப்பி இருக்கிறாங்க. நம்ம வேதம் சொல்லுது, சத்துருக்களை சிநேகிங்கள், சத்துருக்களுக்காக அவர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. சிநேகிங்க, அப்புறம் ஜெபம் பண்ணு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கம், நம்ம நீதியாக நடக்கிறேன், நம்ம உத்தமமாக நடக்கிறோம் இல்லையா? குற்றமற்றவர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடாது, அநீதி மேலோங்கிடக்கூடாது, துன்மார்க்கம் மேலோங்கிடக்கூடாது, பாவம் மேலோங்கிடக்கூடாது இல்லையா? ஒழுங்கின்மையான காரியங்கள் மேலோங்கிடக்கூடாது. அது அழிக்கப்படும்படி தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கண்டிப்பாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? விளங்குதாங்க? இன்னைக்கு நிறைய இடங்களில் பாருங்க, அநீதி கை ஓங்கி இருக்குங்க, அநீதிகள் தலை தூக்கி இருக்குங்க. இன்னைக்கு நம்ம தேசமே அப்படிதான் இருக்கு. ஹலோ, நீதிக்கு மதிப்பில்லை. எது இன்னைக்கு கை ஓங்கி இருக்கு அதிகமா? ஹலோ, விளங்குதாங்க? அநீதி தான் இன்னைக்கு பெருசாக கை ஓங்கி நிற்கிது. அப்போ அது அப்படியே இருக்கலாமா? நம்ம தான் ஜெபிக்கணும். உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் தான் ஜெபிக்கணும். என்ன ஆண்டவரை இப்படி அநீதியாக பேசுகிறாங்க, அக்கிரமமாக எதிராக நடக்கு, இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீ அவனோட போயிட முடியுமா? இல்லை. தாவீது அப்படி போயிடல, அவனுக்கு ஏற்ற மாதிரி போயிடல, அவனோட போய் போர் செய்யலை, அவனை மாதிரி மாறிடல. அவர் தேவனுடைய சட்டையின் மறைவில் வருகிறார், தேவனை சார்ந்து கொள்கிறார், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். தேவன் அவனுக்காக யாவையும் செய்து முடித்தார். என்ன செய்து முடித்தார்? சத்துருக்களை அவனுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி போட்டார். எதிராய் வந்த எல்லா காரியங்களும் அழித்து போட்டார். அது அழிக்கப்பட்டாதாங்க நீ அடுத்தது உயரவே போக முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சத்துருடைய கிரிகள், உனக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்பட்டாதான் நீ அடுத்த கட்டத்துக்கே முன்னேற முடியும். அதுக்கு ஜபந்தான். அதான் வீட்டு கூட்டத்தில் அதான் பேசுகிறேன். சத்துருக்களுடைய நீதி சரி கட்டுதலே என் கண்கள் காணும். சங்கீதம் 54 இல்லையா? 54 வாசித்தேன்.
ஒரு 1-2 வசனங்களை பாருங்கள், டக்குன்னு அடுத்த பகுதிக்கு. 54 54 7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. பார்த்தது அப்படின்றார். என் கண் கண்டது எதை? சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை. அவன் ஒன்றுமே செய்யலை. அவன் எதிர்த்து போராடினாங்க, எதிர்த்து விரோதமாக வந்தாங்க, தேவ சமூகத்தில் நின்னான் தாவீது இல்லையா? முதல் வசனமே அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜபந்தான். புரியுதா உங்களுக்கு? 2ல பாருங்க, தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். அங்கேயும் ஜபந்தான். ஹலோ சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. அங்கேயும் ஜபந்தான். உனக்கு வேலையில் போராட்டம், சத்துரு மனுஷனுடைய போராட்டம் வருதா, அவனை சிநேகிக்க தான் செய்யணும். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற பொல்லாத கிரியை உன்னை பாதிக்குதுன்னா, அநீதி அங்கே அவன் தீமை செஞ்சு மேலோங்கி நிற்கிறான், நீ அங்கே தலை குனிஞ்சு நிற்கிற அப்படின்னா இல்லையா? சொல்லுங்களேங்க. அப்படி ஆண்டவர் விட மாட்டார். கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சா நிலைமை தலைகீழாக மாறும். அவன் உனக்கு கீழே வருவான், கர்த்தர் உன்னை மேலாக்குவார். ஸ்தோத்திரம். அவன் உன்னை கீழே கொண்டு வந்துடுவார் இல்லையா? ஒரு நாள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு கீழே தான், யோசேப்புக்கு மேலே தான் சகோதரர்கள் நிற்கிறாங்க, அநீதி செய்கிறவங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்தவங்க தான். ஆனால் அவன் கர்த்தர் சமூகத்தில் இருந்தவன் யோசேப்பு. ஒரு நாள் அவன் மேலே நிற்கிறான், இவனுக்கு அத்தனை பேர் அவன் பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கிறான். அல்லேலூயா. அநீதியாக பேசின சிமேயு அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். தாவீதை தான் நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்களை தாவீதில் பார்க்கலாம். அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், வெற்றியோடு திரும்பி வராரு. அல்லேலூயா. அநீதி பெரிய ஆளா தன் தலையை உயர்த்தி ஒன்றும் இல்லாதவன் என்ன பண்ணுறான்? ஜம்ப் பண்ணுறான். ஹலோ, இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி வந்து தாவீதுனுடைய காலில் விழுந்து கிடந்தான். சொல்லுங்களேங்க, அத்தனை பேர் முன்னாடி தாவீதுனுடைய காலில் வந்து விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் உனக்கு அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் ஜெபிக்க போகிறேன், முதல்ல சத்துருடைய போராட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும். கர்த்தர் முதல்ல அதை நிர்மூலமாக்கினாதான். எதுக்கு தெரியுங்களா? இவனுக்குன்னு ஒரு லெக்க வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க, தாவீதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார், ஒரு லெக்க வச்சிருக்கிறார். எது? அவன் ராஜாவாகணும். அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவா தேவன் தெரிந்து கொண்டார். அந்த இடத்துக்கு அவன் போகக்கூடாதபடி என்ன நடந்துட்டு இருக்கு? சுத்தி வரான், சத்துருக்கள் போராடுறான், எதிர்த்து போராடுறான். தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு மேன்மை வச்சிருக்கிறார், உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்கே நீ போக, இந்த பூமியில உயரக்கூடாத அளவுக்கும் நித்திய மோட்சத்தை நீ சுதந்திரிக்க கூடாத அளவுக்கு சத்துரு உன்னை கூட எதிர்த்து போராடுவான், இழுப்பான். பல மனிதர்கள் மூலமாக, பல நபர்கள் மூலமாக. ஆண்டவர் சத்துருவை சிநேகிக்க சொன்னான்னு சொல்லிட்டு அவங்கள சிநேகிக்கலாம். அவங்க கிரியை நம்ம சிநேகிக்க முடியுமா? பொல்லாத செயலை நம்ம சிநேகிக்க முடியுமா? ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே அவங்கள ரட்சிங்க, ஆண்டவரே. ரைட்டு, இப்படியே போயிட்டா எப்படி? அந்த கிரியை கடிந்து கொள்ள வேண்டாமா? அந்த கிரியை அழிக்கப்பட வேண்டாமா? தொடர்ந்து என்னோடு போராடிட்டு இருக்கிற அந்த பொல்லாத வல்லமை நிர்மூலமாக்கப்பட வேண்டாமா? சோத்திரம். அது செயலிழந்து விழுந்தாதான் நீ எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். ஹலோ, புரியுதாங்க? அது செயலிழந்தாதான் நீ எழுந்து நிற்க முடியும். தேவ சமூகத்தில் நெல்லு, ஜெபி, கருத்தா. ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார் ஜெபிக்கிறதுக்கு. சொல்லுங்க, சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவர் அடுத்த வெற்றியை கொடுத்தார். அவனுக்கு என்ன கொடுத்தார்? அடுத்தது என்ன சொல்லப்படுது? பூமியில் இருக்கிற பெரியோருடைய நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அதை நீங்க 2 சாமுவேல்ல பார்க்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது, வேகமா எடுங்க, ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். வேகமா கொஞ்சம் செய்தியின் மேல கவனமா இருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் படிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் எப்படி செய்கிறவர்? தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். 4ல பாருங்க, பலவானின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா இங்க? ஹலோ, பலவானின் வில், சவுலின் வில் பலமா நிக்குது. ஹலோ, தாவீதுக்கு எதிராக. புரியுதுங்களாங்க? அல்லேலூயா.
ஆமாம், எதிரி யோசேப்பின் ஆமேன் வில் ஆமேன் மனமடிவாக்க பார்த்தாங்க. ஆனால் அவங்க வில்லெல்லாம் முறிஞ்சுது. யோசேப்பு உறுதியாய் நின்றான். அவங்க அப்பா சொல்றாரு. அதே தான் இங்கேயும் சொல்லப்படுது. தாவீதுக்கு விரோதமாய் சவுலின் வில் பலமாய் நிற்குது, அவன் வில் முறிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. தள்ளாடி நின்ற உங்களை என்னையும் கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் இடை கட்டுகிறார், பலப்படுத்தி இடை கட்டுகிறார் சொல்லப்படுது. நீ ஜெபிக்கும் போது அது நடக்கும். பலவானுடைய வில் முறிக்கப்படும் போது உன் வில் உறுதியாகும். நல்லா என்னங்க விளங்குதா இல்லையாமா? ஒரு ஜீவனோட அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நிறைய நேரங்கள் நாங்கள் கொடுக்குற செய்தி உங்களுக்கு எட்ட மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது? ஜெபமே இல்லை, பின்மாற்றத்திலிருந்து எப்படி விளங்கும் இல்லையா? ஜெபமே இல்லாத பின்மாற்ற வாழ்க்கையில் தான் எங்கே சத்தியம் போய் உள்ள உட்காரும், புரியும், விளங்கும். புரியுதுங்களா? டெய்லி தேவனை துதிச்சு ஜெபிச்சாதானே இங்கே சொல்லப்படுகிற சத்தியம் உங்களுக்குள் உள்ள போகும். அல்லேலூயா. கொழுந்து விட்டு எரியும் பாடல்ல, அக்கினி மூண்டது வசனம் பேச பேச அனல் மூணு. நமக்கு கையை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்க பாப்போம். நல்ல பலமான ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்தது பாருங்க, 10ஆம் வசனத்துல கடைசி சொல்றாரு பாருங்க. தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அங்க நீங்க மேல இருந்தே பாத்தீங்கன்னா 10ல கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து, அவர் நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, நமக்கு அவர் பலன் கொடுத்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். நம்மை அவர் உயர பண்ணுவார். நம் கொம்பு உயரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை உயர்த்துவார் ஆண்டவர், உன்னை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவர், உனக்கு நன்மை செய்வார் ஆண்டவர், உனக்கு புதிய வாசல்களை வழிகளை திறப்பார், உனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். தட்டி சொல்லுமா, விளங்குதா? நிறைய பேர் நல்லா கவனிங்க. நிறைய பேர் உங்கள் வேலை, என் வீடு, என் சூழ்நிலை, ஏன் நிலை, இது ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? தேவனை பாருங்க. அதை அப்படியே உனக்கு தேவை, உன்னை வேறு ட்ராக்கில் கொண்டு போனால் அப்படியே உன்னை உருவாக்கி அப்படியே மாற்றுவார் ஆண்டவர். இன்னும் மேன்மையான பாதையில், இன்னும் மேன்மையான வழியில், எல்லா சூழ்நிலைகள்லாம் மாறும். குடும்ப நிலைமை எல்லாத்தையும் ஆண்டவரே மாற்றுவார். ஆண்டவரோடு இருக்க அது கர்த்தரே செய்வார். அது உன் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. நிலைமையே மாற்ற ஆரம்பிச்சிருவார் அவர். அதுக்கு தான் ஆண்டவரோடு இருக்கணும். கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவர், உன் கொம்பை உயர பண்ணுகிறவர். 3வது சொல்றாரு பாருங்க, அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணி இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை. சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இளைப்பாற பண்ணி இப்ப என்ன பண்ண போற? உன்னை முதல்ல சத்துருவை நிர்மூலமாக்கி உன்னை பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்தேன். இப்போ உன் வீட்டை கட்டுவேன் அப்படின்ற. கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், என்ன செய்வார் ஆண்டவர்? சந்ததிகளை, உன் தலைமுறைக்கெல்லாம் நான் இரக்கம் பாராட்டுவேன், கிருபை பாராட்டுவேன்றார். உனக்கு மாத்திரம் இல்லை, என் சமூகத்திலேயே காத்து கிடக்கிற அவனுக்காக அவர் யார் என்ன செய்தார்? அவன் சத்துருக்களை அவர் செய்தார். அவன் சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்கினார். அவனுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார். அவனுக்கு எதிர்கால சந்ததியும் அவரே, நான் உன் எதிர்கால சந்ததியும் நானே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதான் தேவனே எல்லாம் செய்கிறது. தேவனே நமக்கு யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர். கையை வைத்து அல்லேலூயா. சங்கீதத்தில் நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பாருங்கள், 44:3 பாருங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சந்ததியின் மேல் என்ன? ஆவி. அப்புறம் நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தா, நீ ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாளா தான் என்ன நடக்கும்? முதல்ல என்ன நடக்கும்? சத்தமா சொல்லு. உனக்கு எதிராக இருக்கிற சத்துருடைய கிரிகள் எல்லாம் முறிந்து விழும். 2வது, உனக்கு அடுத்த உன்னை கொண்டு போக வேண்டிய நிலைமைக்கு உன் கொம்பை உயர பண்ண ஆரம்பிப்பார். அடுத்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். உன் பிள்ளைகள் மேலே தான அபிஷேகம் இறங்கும். அவங்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்புவாங்க. அவங்களே தேவனை தேடுவாங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகள் அவரே தருவார். சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேலே உன் தலைமுறை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட உன் ஆசீர்வாதம் கடந்து வரும்.
நீ வாழ்ந்தா போது, பிள்ளை எப்படியே போட்டுமா? நீ ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடி வாழ்ந்து பார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாளைக்கு ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியே இல்லாமல் போயிடும் சில பேருக்கு. நாட்டி ஹலோ, பிள்ளைகள் இருந்தும் சில பேருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எங்கே போனான்னு தெரியல, அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு எல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நீ ஜெபம் பண்ணுறாளா இருந்தா எங்கே போனாலும் ஒழுங்காய் வருவாங்க, அவங்க சீராய் வருவாங்க, கத்தரை தேடுகிறவர்களாக மாறுவாங்க. உன் பேர பிள்ளை வந்து தானா கையை தட்டி கத்தரை துதிக்க ஆரம்பிக்கும். நீ ஜெபம் பண்ணனா நடக்கும். உன் பிள்ளையே தேட மாட்டான். அப்புறம் எங்கே உன் பேர பிள்ளை வந்து தேடுறது? இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். வந்து வாயில தான் உதைப்பான். நிலையிலே சொல்லுங்க, வாயிலே மூத்திரம் போய் வச்சிருவான். சோத்திரம் பிரைஸ் எல்லாம் விளங்குதா இல்லையா உங்களுக்கு? நீ தேடுனா உன் பிள்ளை, உன் பிள்ளையின் பிள்ளை, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்குமா, ஆசீர்வாதமாகவும் இருக்குமா? ஐயோ சொல்லுங்கம்மா, என்னம்மா ஒரு ஜீவனை எஃபெக்டே இல்லையாம்மா உங்கள்கிட்ட? சொல்லுமா, நல்லா கை உயர்த்தி முன்னாடி உட்காந்துருக்கிற நல்ல ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லு பார்ப்போம். கட்டப்பாறை போட்டு தான் உன்னை தூக்கணும் பொழுது. முன்னாடி உட்காந்துருக்கிறாள் எப்படி இருக்கணும்? ஆக்டிவாக இருக்கணும். சோத்திரம் அல்லேலூயா ஆமென் பலமாக சொல்லணும். சொல்லுங்க, எப்படி என்ன சொன்னேன்ற அதை கேட்கல. என்ன சொன்னேன் இப்போ? என்ன சொன்னேன்? அதே வசனம் தான். என்ன அர்த்தத்தில் சொன்னாத? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ஆவியை ஊற்றுவேன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆசீர்வாதன்றது பொருளாதாரம், ரெண்டையும் தருவப்பான்றார் அவர். கையை விளங்குதாமா? புரியுதா இல்லையாமா? ரெண்டுமே கொடுப்பேன்றாருங்க. ரெண்டு ஆசீர்வாதம். பிள்ளைகள் நாளைக்கு எப்படி இருப்பான்? ஆண்டவருக்குள்ளே இருப்பான், ஆசீர்வாதமாகவும் இருப்பான். சோத்திரம் அல்லேலூயா. அதை தான் நம்ம பார்க்கணும். சொல்லுங்களேங்க, உன் பிள்ளைங்க தருத்தரனா இருக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு போய் வேலை செய்கிறான், ஆனால் ஆண்டவரோடு இல்லைங்க, உலகத்தோடு போயிட்டான், எங்கேயோ போயிட்டான்றது உனக்கு சந்தோஷமா? நீ ஜெபம் பண்ணு. எங்கே இருந்தாலும் திருப்புவார் அவனை. எப்படி இருந்தாலும் திருப்புவார் அவன். எப்படி இருந்தாலும் ஆண்டவரோட அன்புக்குள்ளே வருவான் இல்லையா? அது ஆதியாகமம் 28:14 நமக்குரிய வாக்குத்தத்தம். அது கிறிஸ்து இயேசுக்குள்ள நமக்குரியது. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 28:14 வேகமாக வாசிக்க பார்ப்போம். சீக்கிரம், டைம் இல்ல, முடிக்க. சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதங்களை உங்க சந்ததியின் மேல கொடுப்பார், உங்க குடும்பத்தின் மேல தருவாருங்க. விசுவாசிக்கிறீங்களாமா? நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறேன், என்ன நடக்குமோ நினைக்காத. உனக்காக அவர் யாவையும் செய்வார். என்ன செய்வார்? உன் சத்துருக்களை இப்போ ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னனே, இல்லையா? சொல்லுங்க, தேவனை தேடி ஜெபிக்கிற பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்கி உன் கொம்பை உயர பண்ணி உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார், வாக்கு கொடுக்கிறார். நான் எல்லாம் செய்து முடிப்பேன், நீ என்கிட்ட வான்றார். உனக்கு நீ எல்லாம் போராடாத, ஓடிக்கிட்டே இருக்காத, நீ என்கிட்ட வா. எங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து 1 hour ஜெபிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்தில் நேரத்தை ஒதுக்கி முழங்கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தேவனை துதிச்சு அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் ஒரு பைபிளை படித்து ஒரு சமாதானத்தோடு அடுத்து உன் வாழ்க்கையை தொடங்கிப்பார். கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவார் அந்த காரியத்தில், அதிசயத்தை செஞ்சிருவார் அந்த காரியத்தில், மகிமையை வெளிப்படுத்திடுவார் அந்த காரியத்தில். சொல்றது விளங்குதாங்க உங்களுக்கு? சோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அடுத்து சங்கீதம் 122:7 வாசிங்க பார்ப்போம். வேகமா. என்னமா? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்தில் என்ன இருக்கும்? அலங்கம்னா என்னது? உன் வீடு. உன் அரண்மனை, உன் வீடு என்ன இருக்கும்? உன் வீட்டில் உன் குடும்பத்தில் என்ன இருக்கும்? சமாதானமும் சுகமும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டையும் கர்த்தர் வைப்பார். சங்கீதம் 128:6 கடைசியா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இதெல்லாம் நிறைவேறிய தீரும். இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவர் அடிச்சு ஜெபிச்சுட்டு இருக்கிற பிள்ளையே உனக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு நீ ஜெபிக்க தீர்மானம் பண்ணின பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்கு, உனக்காக நான் யாவையும் செய்வேன். அல்லேலூயா. என்ன செய்வேன்? உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை நான் நிர்மூலமாக்குவேன், உன் கொம்பை உயர பண்ணுவேன்,
உன் சந்ததியின் குடும்பங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்ப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு, ஜெபிக்க தீர்மானம் எடுத்தவங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்கு. நான் இதிலிருந்து ஜெபம் பண்ண போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவங்கள எழுப்பி நின்று ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆமே. ஏன்னா அப்படியே உங்களை உட்காருன்னு சொல்லிட்டேன். அரை மணி நேரம் ஜெபிச்ச ஆளுங்க நான் இனி 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படி இன்னைக்கு தீர்மானம் எடுத்துட்டேன். நாளைக்கு